அனைவருக்கும் வணக்கம். இது துணிந்த நேர் துணிந்து சொல் நிகழ்ச்சி. இன்றைய கேள்வி, தமிழ்நாடு தேர்தல் முடிவிலே சீமான் உடைய பெறுபேறுகள் மிக குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்கின்றார். இதை பற்றி நாங்கள் பேச வேண்டும். ஏற்கனவே நாங்கள் சீமான் பற்றி இங்கே விவாதம் நடத்தியிருக்கின்றோம். சீமான் நிறைய ஈழத்தமிழர்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒருவர். இந்த நிலை, இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? இது இல்லை, இது ஆரம்பம் தான், இது ஒரு எழுச்சி என்று தான் பார்க்கின்றீர்களா, இல்லை இது ஒரு தோல்வி என்று? நிச்சயமாக எழுச்சி தான். என்னன்னு சொன்னால், முதல் முறையாக களத்திலே வந்த சீமான் குறைந்த வாக்குகள் என்றாலும் தன்னுடைய தொகுதியை கூடி தக்க வைக்க முடியவில்லை என்றது மறுவிருத்தமான விடயமாக இருந்தாலும், இப்போ தமிழ்நாட்டு எலெக்ஷன் நிலைமையை நீங்கள் தேர்தல் நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இரண்டு பெரிய கட்சியுமே பணபலம் என்கின்ற ஒரு விடயம் அங்கே பெருசாக நகர்த்தப்பட்டிருக்கிறது. இப்போ அதிமுகவை தனியோ திமுக தனியோ குற்றம் சாட்ட நான் பெறவில்லை. இரண்டு கட்சிகளுமே ஏட்டுக்கு போட்டியாக பணத்தை செலவழிச்சிருக்கு. ரெண்டு கட்சியும் வேட்பாளர், ஒரு கட்சியின் வேட்பாளர் கூட கைது செய்யப்பட்டிருக்கு. அப்படி நிலைமை அங்கே இருக்குது. அப்போ அரசியல் இப்போ தமிழ்நாட்டு சூழல் என்கின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னென்றால், இப்போ இளம் சமுதாயம் மத்தியிலே சீமானுக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன செல்வாக்கு அங்கே பரப்பப்பட்டிருப்பது தெரிகிறது. ஆனால் வாக்காளர் 2 பேரைக்குள்ளே 70-80% வாக்கள் எப்பவுமே வயதானவர்கள். அப்போ இந்த வாக்கு வங்கியை மாற்றக்கூடிய சக்தி இப்போ அவருக்கு இருக்கு. ஆனால் அவருடைய பேச்சு வன்மை மட்டுமே முதலாக வைத்துக்கொண்டு இந்த பணபலங்களுக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்கிறது. இந்த ஒருவித வாக்கு என்பது ஒரு அடித்தளம். நான் முந்தைய ஒரு பதவியிலே சொல்லியிருந்தேன், அவர்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள். இது ஒரு பயிற்சி தான். இது ஒரு பரிட்சார்த்தமான ஒரு தேர்தல். 21 தான் இலக்கு என்கின்றது அவர்களுடைய. ஆனால் என்ற கணக்கு 21 இல்லை, 26 தான் இவர்களுடைய ஒரு களமாக, ஒரு 2 முக்கியமான ஆட்களுக்குள்ள போட்டியாக மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. 2 இல்லை 3. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ், சீமான், இந்த 3க்குள்ளே ஒரு அரசியல் மாறக்கூடிய எதிர்காலம் தென்படுகிறதாகவே நான் பார்க்கிறேன். சீமானுடைய இந்த தோல்விக்குரிய காரணம் நான் என்னுடைய கருத்து என்று சொன்னால், இளம் மக்கள், அவருடைய வாக்காளர்கள் பேசிய பேச்சுக்களை நான் அவதானம் கவனித்திருக்கிறேன். முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியலை முன்னப்படுத்தி பேசுகிறதை விட அவர்கள் எடுத்ததுக்கு எல்லாம் அண்ணன் தலைவர் பிரபாகரன் ஆணையாக கண்டு சொல்லிவிட்டு, அதுக்கு பிறகு தமிழத்தை நாங்கள் வென்றெடுப்போம் என்று சொல்லி, இவர் எதற்காக இதையெல்லாம் சொன்னார் என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. யாரை கவர்வதற்காக இப்படிப்பட்ட விடயங்கள்? இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்திக்கிறார். அதாவது பிரச்சார கூட்டங்களுக்கு வர்ற மக்கள் கைதட்டுகிறார்கள் என்பதற்காகவோ அல்லாட்டு வாழ்க்கை என்று சொல்கிறாண்டுக்கு அப்பால ஒவ்வொரு தனி மனிதனும் தானாக சிந்திக்கின்றான். இது எப்படி கொண்டு போய் முடியும், இதால் என்ன பாதிப்பு வரும், இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு விடயம் இருக்கு. 2வது விடயம் தமிழ் தேசிய தமிழன் ஆளணுன்றது மிகவும் ஒரு சிக்கலான நிலைமை அங்கே தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக அவங்க தமிழ்நாடு தமிழர்கள் தான் பெருவாரியாக வாழ்ந்தாலும் அங்கே மிக முக்கியமாக பல இன மக்களும் சேர்ந்து கொண்டா வாழ்ற சூழ்நிலையும் அங்கே இருக்குது. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த மக்களுக்கும் கணிசமான வாக்குகள் இருக்குது. அவர்கள் கூட சீமானுக்கு எதிராக தான் போட்டுப்பாங்க என்பது என்னுடைய கணிப்பு. ஒரு காரணம் என்ன சொன்னால், இப்போ 2022ன்றதுக்கு அப்பால நான் நினைக்கிறேன், இன்னும் 2022க்கு அடுத்த 5 வருஷம், இன்னும் 6 வருஷத்துக்கு பிறகு அதற்கிடையில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு ஆள், ஒரு வாக்காளர், என்ன சொல்றது, ஒரு தலைவன் உருவாகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அது ஏன்னு சொன்னால், திமுக அதிமுகவுடைய இது ஸ்டாலினை பற்றி. ஆனால் ஸ்டாலின் கூட என்னுடைய பார்வையில் நல்ல தலைவராக என்னால் கணிக்க முடியலை என்று சொன்னால், காரணம் என்று சொன்னால், கடந்த இந்த முறை தேர்தலில் அவர் நடந்து கொண்ட விதங்கள் ஒரு அரசியல்வாதியாக நடந்து கொள்ளவில்லை. என்ன பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே சம்பந்தமாக கதைத்திருந்தார்கள். அதாவது இவர்களுடைய இந்த அரசியல் நகர்வென்ற சொல்கின்ற முதல் படி கட்டு. உதாரணத்துக்கு எந்த குழந்தையும் பிறந்த உடனே ஒழுங்கு நடந்து ஓடுவது
போவதில்லை. இது ஒரு ஆரம்பம். அதே நேரத்தில் நாங்கள் மற்ற குணமாக பார்ப்போமாக இருந்தால் இப்போ எங்களோட தேசியம் வந்து எங்களை ஈழத்தவிர தமிழர்களை தவிர மற்றவர்கள் எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகிறதில்லை. அதுக்கான தமிழர்கள் எங்கே இருந்தோட நாங்கள் இல்லை இந்தியாவில் சீமான் எலெக்ஷன் கேட்டு எங்களுக்கு தருவா இல்லாட்டி ஜெயலலிதாவால் எங்களுக்கு வரும்னு சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருப்பதை மனதினம். ஆனால் அவர்கள் தங்களுடைய அரசியலை நகர்த்துவதற்காக அரசியல் நோக்களுக்காக எங்களுடைய தேசியங்களையும் எங்களுடைய தேசிய தலைவர்களையும் ஒரு சொற்பார்த்தைக்காண்டி பாவித்துக் கொள்கின்றார்கள் என்பதுதான் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக எனக்கு இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னு சொன்னால் சீமானங்களோட தேர்தல் பரப்புற கூட்டங்கள் ஆரம்பத்துல வந்து அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்ல பிரச்சனை பிறமாக இருந்தது, அது உண்மை. ஆனால் நீங்கள் ஒரு பிறகு தனியா தமிழ்நாட்டின் வரவும் உள்நாட்டு பொருளாதாரமும் தான் பேசப்பட்டது, அப்படித்தான் குழந்தை. ஆனா அது பிந்திய காலமா போச்சு. பிந்திய காலமா போயிட்டு நீ எதாவது சொன்ன மாதிரி அவை மக்களுக்கு ஒரு அச்சம் தீவிர போக்கு சீமானுடைய வாக்காளர்கள், அதாவது சீமானுடைய வேட்பாளர்கள் வந்து அவர்கள் பேச்சு வந்து தமிழ்நாட்டை தவிர்த்து நின்று பேசுற மாதிரி வேறொரு வந்து இந்திய அரசியல் என்பது வந்து தனி பேச்சால முன்வைக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சுதான் முன்வைக்கக்கூடியன்றதில் வந்து நாங்கள் காலகாலமாக ஒரு ஒரு கருணாநிதி காலத்துல தொலைக்காட்சி கொடுக்கப்பட்டது. இப்ப இது உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 67ஆம் ஆண்டு ஒரு கொஞ்சம் 67ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைஞ்ச காலம் பேச்சு தான். பேச்சு அது கொஞ்சம் பேச்சால வென்ற ஒரு டைம் இருந்தது. அது பேச்சால எப்போ வெல்ல முடியாதுன்னு பார்த்து நாங்க வைகோவே இனிமேலைக்கு அந்த பேச்சால தமிழக மக்களை வெல்லாமன்றது எப்பொழுதுமே இல்ல அதுதான் அங்கதான் நீங்க இப்ப இருக்கிற இந்த ஒரு 30-35 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் இதுகள் அங்கால குறைஞ்சு கொண்டு வரைக்க இந்த வளர்ந்து கொண்டு வர்ற ஜெனரேஷன் சொல்லப்படுற சந்ததி இருக்கிறது. இந்த சந்ததி வந்து சரியான இந்த நோக்குக்கு தான் வளர்க்கப்படும். ஆனா பேச்சாள வரப்பட மாட்டாங்க. பேச்சாள வரப்பட மாட்டாங்க. காசு வராது என்ன பேச்சு தான். நான் என்ன சொல்றேன், சீமான் இதே பாதையிலே போனா என்ன பொறுத்தவரை ஒரு 50 ஆண்டுகள் கிடைக்கும் வாய்ப்பில்லை. இதுல நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் சொன்னீங்க, அது முதலாவது படியில நிற்கிறார். இப்ப சில பேர் சொல்லுகிறார்கள் சின்னம் மக்களிடம் போய் சேரவில்லை. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினால் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா முதலாவது தேர்தலிலேயே ஒரு 15 பேர் வெல்லுகிறார். உடனடியாக இல்லை, ஆனால் வெல்வதற்கான ஒரு அறிகுறியை அங்கே வெளிப்படுத்துறார். 57ஆம் ஆண்டுல அவர் வந்தவுடனே 15 பேர். அதே மாதிரி எம்ஜிஆர் ஏற்கனவே தெரிந்தவர். சீமானும் இப்பொழுது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். வெளியில வந்த உடனே அவர் வெல்றார். அதே மாதிரி மூப்பனார் வந்து தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல்ல சைக்கிள் அறிமுகப்படுத்துறார். ஆனா மக்கள் எல்லாரும் சைக்கிளுக்கு போட்டார். ஆகவே சின்னம் தெரியாது என்றோ புது பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா சமகால சூழ்நிலை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். இதுல நாங்கள் பார்க்க வேண்டிய இப்போ கதை கேட்க சொல்லியிருந்தானே, அதாவது சீமான் இதே கொள்கையில தான் இருக்க போறாருன்றது. இது நாங்கள் ஏற்கனவே சில உதறு விடயங்களுக்கும் கதைத்த உதாரணம் தான் இதில் சொல்ல முடியும் என்று சொன்னால், இப்போ காலம் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற நகர்வுகளை தான் எடுக்க முடியும். இப்போ இனி வந்து இதன் மூலம் இவர் என்னத்தை கற்றுக்கொண்டேன் பாடங்கள் இது இப்ப அதான் இவர் ஆரம்ப பாடலை இப்ப போயிருக்கு. இவர் இங்கே என்ன கற்றுக்கொண்டார், இதுல தான் என்ன மாற்றங்களை செய்யணும், எந்த மாற்றத்தை செய்தால் மக்களிடம் இருந்து தான் தனக்கான வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படைகளை வந்து இனி இவருக்கு இதன் மூலம் கற்றுக்கொண்ட விஷயங்கள்லாம் அடுத்த முறை இவர் என்ன நீங்க அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தலை 3 பேர் வேண்டாம். இப்பொழுது ஓகே, நீங்கள் சொல்றீங்க அதிமுக திமுக பணத்தை செலவழித்தால் சீமானால் எனக்கு தெரிந்த அளவில் எந்த இடத்துல 4ஆம் இடத்திற்கு கூட வர முடியும். 5ஆம் இடம் அல்லது பெரும்பாலான இடங்கள் 6-7, சில இடங்கள் 8-9 இடத்திலும் வந்துட்டார். சீமான் கூட 5ஆம் இடத்துல. அதாவது திமுக அதிமுக இதை விட்டால் 3ஆவதாக ஒன்று மக்கள் நல கூட்டணி இருந்தது, சில இடங்களில் பிஜேபி இருந்தது, சில இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. இவர்கள் எல்லாருக்கும் பிறகுதான் நம்ம பார்க்கணும் சீமான் போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு. நாங்கள் இப்ப மக்கள் வந்து இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, அவரே சொல்லி இருக்கிற தனக்கு வாக்காளர்கள் படிக்கிறார்.
இப்ப அந்த நிலை தான் நாங்க இப்ப நடந்தது. இந்த முறை புது வாக்காளர்கள் 1 கோடி பேர். ஆனா சீமானுக்கு 4 லட்சம் வாக்கு தான் விழுந்திருக்கு. விழுந்திருக்கு. அந்த 1 கோடி பேரிலே ஒரு 25 லட்சத்தையாவது வென்றிருந்தால் ஒரு மாற்றம். உண்மையிலே ஒரு மாற்றத்துக்கான பிரச்சனை என்றால் இந்த தேர்தலை பார்த்தீர்கள் என்றால் இந்த புது வாக்காளர்கள் இவர்கள் தான் விதமான வாக்களிக்கிறது. இதுதான் அங்க நடந்தது. இல்ல இதிலும் வந்து நாங்கள் இன்னொன்று நோட்டோக்கு வாக்களிச்சீங்க. 5 லட்சம் ஓட் வந்து நோட்டோக்கு அதிகமாக 5 லட்சம் 5 லட்சம் மொத்தமா எடுத்தது. இதிலும் நாங்கள் ஒரு நோக்காக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் சீமான் இளம் சமுதாயத்தை பேச்சு ஆற்றல் மூலம் வளர்த்து கொண்டு வருகின்றார் என்பது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எல்லாம். ஆனால் நாங்கள் ஒரு ஆய்வாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னார்கள், இப்போ இந்த 1 லட்சம் அல்லது 2 லட்சம் இல்லாட்டிக்கு 2 கோடி இளைஞர்கள் இருந்தாலும் கூட இதில் எத்தனை பேர் பணத்துக்காண்டி மாறுகிறார்கள்ன்றதும் நாங்கள் அங்கே தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 234 தொகுதிகளையும் போட்டியிட்டதில் 169 பேர் கோடீஸ்வரர். சரி, இல்லை நான் கேட்கணும், அவர்களுக்கு அடுத்த இடத்தில் எப்பொழுது சீமான் வருகிறாரோ அப்பொழுதுதான் அவர் மாற்றத்தை நோக்கி நகர்கிறார். 6வது 7வது இடத்துல இருக்கும் மாற்றத்தை நாங்கள் சொல்றோம். சரி, ஆனால் இதுல என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நீங்க பொதுவாக பார்த்தீர்கள் இந்த தேர்தலில் இப்போ மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும், அல்லது விஜயகாந்த் தனிப்பட்ட செல்வாக்காக இருக்கட்டும், அல்லது பிஜேபியாக இருக்கட்டும், அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இவர்கள் சீமானாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருடைய ஓட்டும் எங்கே நகர்ந்திருக்குன்னு சொன்னால் இவர்களை வந்து வாக்காளர்கள் நம்பவில்லை என்றே சொல்லலாம். நம்பவில்லை அவ்வளவு திமுக போயிருக்கு. அப்படியே திமுக தான் நடந்திருக்கு. இதுதான் அங்க நடந்தது. அப்ப என்ன நம்பிக்கை ஈனம் என்ற ஒன்று நிறைய காரணங்கள். இப்ப என்னன்னு சொன்னால் சீமானுடைய பேச்சு எதிர்காலத்தை இளம் தலைமுறையினரை கவர்மெண்ட் சொல்றீங்க. ஆனா இளம் தலைமுறையினர் கவராது. இளந்தனுடைய சிந்தனை வேறு மாதிரி தான் இருக்கும். அவர்கள் வந்து பிராக்டிக்கலாக சிந்திக்கிறாங்க. சீமான் இப்படி சொல்றது சரியா இல்லையா என்று பிராக்டிக்கலாக சிந்திக்கிறாங்க. பாடசாலைகளில் நடத்தப்பட்ட விவாதங்கள் எல்லாம் அதிகப்படியா எல்லாம் சீமானை தான் தப்பு பண்ணி அது சரி. ஆனால் அதை மட்டும்தான் இதுல வந்து சீமான தோல்விக்கு வந்து கன காரணங்கள் இருக்கு. இன்றைக்கு சீமானை அன்றைக்கு ஒரு போட்டியில் சொல்றது ஆரம்ப போட்டின்னு சொல்றீங்க, என்ன காட்டுறீங்க? இல்ல, இதுதான் சில ஊடகங்கள் என்னை கேட்டால் சீமானுடைய பலத்தை விட அதிகமாக காட்டினாங்கன்னா சொல்லுவாங்க. இன்றைய கூட அவர் தோற்று விட்டார். இன்றைய கூட ஊடகங்கள் என்ன எழுதுகிறார் என்றால் அவர் என்ன மதிமுகவை விட அதிக வாக்கு வாங்கி விட்டார். அதே தவறு. இப்ப மதிமுக 29 தொகுதியில் தான் போட்டி. 29 தொகுதியில் போட்டியில் தான் அவர்கள் 3 லட்சம் வாக்கு. இவர்கள் 234 தொகுதியில போட்டு 4 லட்சம் வாக்கு எடுத்ததை வைத்துக் கொண்டு ஊடகம் என்ன எழுதுது? தந்தி டிவியா இருக்கட்டும் அல்லது இணைய ஊடகங்களா இருக்கட்டும், சீமான் இவர்களை தாண்டி விட்டார். அல்லது இன்னொரு நேற்று கூட செய்தி பார்த்தேன் என்னன்னு சொன்னால் விஜயகாந்த் நெருங்கி விட்டார். உண்மையில விஜயகாந்த் அங்க இவர் இல்லையாங்க. ஆனால் ஊடகம் என்ன கேட்டால் ஊடகங்களுக்கு ஒரு பரபரப்பு தேவைப்படுது. அந்த பரபரப்புக்காக இவரை வச்சிருக்க விரும்பும். இவரை வந்து இவரை ஒரு துடிப்பு மிக்க சக்தியாக காட்டி என்ன கேட்டால் நாங்கள் இவருடைய பலத்தை விட அதிகமாக ஊடகங்கள் பிரச்சாரம் செய்ய சொன்னால் சீமானை அப்படி காட்ட வேண்டியதுக்கு ஊடகங்களுக்கு வேறொரு நிர்பந்தம் இருந்தது. இப்ப ஆளும் தரப்பும் வந்து அதை பொதுவாக யார் அங்கே திராவிடத்திற்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களை ஊடகங்கள் முன்னிறுத்தி நீண்ட காலமாக அந்த முயற்சியை செய்து கொண்டுதான் யாரால் திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் வளர்த்து விட வேண்டும். எம்ஜிஆர் கூட ஊடகங்கள் ஒரு நேரத்தில் ஏன்னா திமுக கருணாநிதி திராவிட அதிகமாக பேச இவரோட சமரச பாதையில போக அவரை தூக்கி விட்டாங்க. வைகோவையும் தூக்கி விடவில்லை. இதுதான் காரணம். வைகோவும் உறுதியாக இருந்தார். இதே மாதிரி வைகோ அவர்கள் விஜயகாந்த் தூக்கி விட தொடங்கினார். அப்ப ஊடகங்கள் இப்பொழுது பங்கு வந்து பெருசு இல்ல ஊடகம் அனுசரணை இல்லாமல் எதுக்குமே. அதனாலதான் இந்தியாவில் ஒவ்வொரு கட்சியும் பெரிய பெரிய கட்சிகள் தங்களுக்கான தங்களுடைய விஜயகாந்த் கூட முதல் முறை போட்டியிட்ட பொழுது அவர் வெற்றி பெற்றார். 8 வீத வாக்குகள். வைகோ போட்டியிட்ட பொழுது யாரும் வெற்றி பெற 6 வீத வாக்குகளை பெற்றார்கள். நிறைய இடங்களிலே இரண்டாவதாக வந்தார். அவர்களாலே ஒரு மாற்றத்தை ஏற்ற முடியும். நீங்கள் என்ன அடிப்படையில் நீங்கள் 2021 26 என்று சொல்லுகிறீர்கள் என்றது இல்ல. நான் ஒரு புதிய அரசியல் வந்து கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதுக்கு காலம் தேவை.
இப்ப இது ஒரு என்ன சொல்ற ஒரு அத்திவாரம் தான், ஒரு சிறிய ஒரு அத்திவாரம். இன்னும் அத்திவாரம் கூட முழுமையாக அதுக்கிடையில இன்னொரு தலைவன் அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. அதுக்கிடையில இன்னொரு தலைவன் உருவாகிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு. முன்னாடியே சொல்லியிருந்தாரு, என்னன்னு சொன்னார், எதிர்காலத்துக்கு ஒரு தலைவன் தேவை. ஆளுமையான தலைவன் உண்மையிலேயே தலைவன் இவரா இருக்கலாம். சீமான் பாதியா மாத்திரம் ஒரு தலைவர் இந்த எலெக்ஷன்லயே பாதம் மாறிட்டு இந்த எலெக்ஷன்லயே நீங்க ஒரு அரவாசியா பிரிச்சு பாத்தீங்கன்னா இங்க தமிழ் பற்றியே அழைக்கு. ஒரு தலைவர் எப்பொழுது வருவார் என்றால் மக்கள் மாற்றத்தை தேடுகின்ற பொழுது அந்த மாற்றத்துக்கு ஏற்றதாக ஒரு தலைவர் தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை தேடுகிறார்கள். என்ன கேட்டால் இல்லை என்று அவர்கள் மாற்றத்தை விரும்பாத பொழுது ஒரு தலைவர் தான் மாற்றம் யாரு என்ன பிரச்சனை என்றால் ஒரு கட்டம் வந்து மக்கள் நல கூட்டணியாக இருக்கேக்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் ஒரு சலசலப்பு இருந்ததும் அது பிறகு அவர்களுடைய அரசியல் நகர்வால அது இல்லாம போனதோடைய தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்பவில்லை என்று இல்லை, அவர்கள் விரும்பினவர்கள். ஆனா விருப்பத்துக்குரிய ஒரு தலைமையை அங்க கொடுப்பாங்க. அவர்கள் கடைசி கட்டத்தில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு அதாவது பிரச்சாரத்தின் மூலம் தான் மக்கள் எல்லாம் கூட்டி தாங்கள் மாற்றுன்னு சொல்லி கொண்டது. இதை மக்கள் கேட்டார்கள். நீங்க ஒரு 10 பேர் எடுத்தீங்கன்னு சொன்னா 10 பேரும் ஒரே விதமா சிந்திக்க மாட்டேங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சிந்திப்பின. அவங்க சிந்திச்சு தான் ஒரு மாதிரி கொண்டு வருவாங்க. கடைசி நிமிஷம் அதாவது ஒரு தேர்தலுக்கு ஒரு 4 நாளைக்கு வரையும் ஒன்றும் இல்லை நடக்கும். 4 நாளைக்கு சீமான் மாதிரியானவர்கள் கவனிக்க வேண்டியது முக்கியமா ஒன்று இருக்குன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் வந்து திராவிட கொள்கையில் பிடிப்புள்ள உறுதிமிக்க ஆட்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள். எங்களுக்கு எப்படி தலைவர் பிரபாகரன் மீது மதிப்பும் பண்பும் இருக்கிறதோ, அன்பும் இருக்கிறதோ, அதே போன்ற மதிப்பையும் அன்பையும் பெரியார் மீது வைத்தவர்கள் அங்கே இருக்கிறார். சீமான் தேவையில்லாமல் அவர்களை உசுப்பேற்றி விட்டு விட்டார். சும்மா இருந்தவர்களை, அதாவது குளத்தூர் மணி கூட கடவுள் நேரத்தில் கருணாநிதிக்கு திமுகவிற்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொன்னார். இவர் திராவிடத்தை வீழ்த்துறேன் சும்மா இருந்த திராவிட கொள்கை மிக்கவர்கள் எல்லாம் இவர் உசுப்பேற்றி விட்டு இவருக்கு எதிராக திரட்டியதான் இந்த கலைஞரை போல தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் என்று கூட நான் பார்க்கிறேன். இப்ப என்ன வீரமணி நீண்ட காலமாகவே கலைஞரோட தான் இருக்கார். சிவவீரமணியனும் ஒரு 2008 இருந்து கலைஞரோட குளத்து மணி எல்லாம் ஒரு இவர் எவ்வளவு தூரம் திராவிடத்தை வீழ்த்துறன் அந்த கொள்கை பற்றிய அது ஒரு கொள்கை. ஆனால் அதை திருப்திருக்கிறோம், அது ஒரு கொள்கை, அது இனம் அல்ல. அந்த கொள்கைக்கு எதிராக இவர் போக முடியாது. அதை போக போக அங்கே அவர்கள் தொடுக்க வைக்கிறார். அதான் முக்கியம். இப்ப சீமானிடம் இருக்கின்ற ஒரு வீதம் என்றால் கூட சீமானோட உள்ள இளைஞர்களை துடிப்பு மிக்கவர்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப அது கொஞ்சமாக இருந்தால் துடிப்பு மிக்க ஒரு 2 பேரும் நிறைய செய்ய முடியும். அவர்கள் 20 பேருக்கு அதே மாதிரியான இளைஞர் கூட்டம் சீமானிடம் உண்டு. இவர் திராவிடம் சொல்றாரு, அவர்களை விட துடிப்பு மிக்க இளைஞர்கள் அங்காலையும் அங்க இவர் தேவையில்லாத ஒரு கடலூர்ல ஒரு பெரியார் கொள்கையை என்ன பிரச்சனை என்றால், தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே சீமான் அரசியல் அவர் இந்த திராவிட எதிர்ப்பை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது அங்கே திராவிடம் அளிக்கப்பட வேண்டிய ஒன்று. அது திராவிட ஆட்சி திமுக அந்த ஆட்சிகள் அழிக்கப்பட நீங்க அழிக்கப்பட இப்ப ஆட்சி முறையை பார்த்தா அழிக்கப்பட ஆட்சி முறை மாறினா மக்கள் விரும்புற மாதிரி ஆட்சி முறை வந்துட்டு அது மாறினாலும் அது அடுத்த அரசியல் ஆட்சி இந்த ஆட்சி இருக்கല്ലോ அது முற்றிலும் மாறுபட்ட ஆட்சியா தான் போகுது. சீமான் செய்ய வேண்டியவை என்ன பொறுத்தளவிலே சில விடயங்களை வந்து அவர் மாற்றி வைக்க வேண்டிய தேவை இருக்கு. மற்ற அவருடைய பாதையில சில கருணான சில விடயங்களை வந்து அவர் களைய வேண்டியிருக்கு. மற்றது நீண்ட தூரம் மிகவும் இன்னும் இறுக்கமாக வேலை செய்ய வேண்டியது அவருக்கு. அதுக்கு நான் நினைக்கிறேன் குறைஞ்சது 10 வருஷத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதி அவருக்கு அது தேவை இதுக்குள்ள. ஆனால் இப்ப அவர் மட்டும் வளரும் வேற ரெண்டும் இல்லை. இப்ப நாங்க பாக்குறது அரசியலுக்கு இப்பவே எங்களுக்கு வெளிச்சத்துக்குள்ள காணாத ஒரு தண்டனை
உடனடியா வெளியில இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப திமுகவில் இருந்தவர்கள் எல்லாம் இல்ல அதிமுகவில் இருந்தவர்கள் வரலாம் அல்லது பாட்டாளி கட்சி அல்லது ஏதோ ஒரு கட்சியில இருந்தால் அல்லது கம்யூனிஸ்டர்கள் கூட வரலாம். அதுக்கு சந்தர்ப்பங்கள் கணக்கு இருக்க காலமும் இருக்கு. இவை இல்லாத ஆனால் இந்த போட்டிகள் எல்லாத்தையும் சமாளித்து வளரக்கூடிய அளவுக்கு சீமான் தன்னுடைய அரசியலை முன்னெடுக்க வேண்டும். கடைசியா முடிவு நேரம் வருது ஒரு கேள்வி. இந்த சீமான் பற்றிய மிகைப்படுத்திய எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பார்வை இது எங்கே இருந்து வருகிறது? அதாவது அவருடைய அவர் 10 இடங்களை கூட வெல்வான நம்பியவர் நிறைய பேர் வெளியிலே பொதுவான மக்கள் மத்தியில இது எப்படி பரப்பப்படுகிறது? இதுல நீங்க ரெண்டு விதமான அரசியல் இருக்குது. சிலது தேவைப்படுற அரசியல், தேவைப்படுற ஆக்கள் தேவைப்படுற அரசியலை செய்கிற ஒரு தன்மை இருக்கு. உணர்வுபூர்வமா தமிழ்நாட்டில் ஒரு தமிழம் சார்ந்த ஒரு தலைவர் வரணும் என்று உணர்வுபூர்வமா விரும்புகிற மக்களும் இருக்கு. சரி, இப்ப ஒரு அவர் உணர்வுபூர்வம் அணிக்க அவருக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் அந்த யதார்த்த பார்வை இல்லாம சீமானுடைய பலத்தை 10 மடங்கு மிகைப்படுத்த 30 விதமான ஈழத்தமிழர்களை கேட்டால் அவர்கள் இப்போ அதிர்ச்சியில உழைந்து போயிருப்பாங்கன்னா நினைக்கிறேன். என்னோட கூட நிறைய பேர் பிரச்சனைப்பட்டார். நீங்களும் இப்படி சீமானை அங்கே அவர்கள் போக வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். இது எங்க பிழைத்தது என்றால் ஒரு வெற்றிடம் ஒன்று இருக்கிறது. இந்த வெற்றிடத்தை நிரப்ப நாங்கள் தவறுகிறோம். நாங்கள் தவறின காரணம் இன்னும் ஒரு தளத்தில் பேசுபொருள் வந்து அதாவது சீமான இந்திய வேலை திட்டங்கள் எங்களுக்கு எங்களுடைய ஈழத்தமிழர்கள் எங்களுடைய உறவுகள் புலம்பெயர் நாடுகளில் பல நாடுகளிலிருந்து அவருக்கான நிதியை கொடுத்து வழங்கி இருக்கிறோம். நாங்கள் எங்கட நாட்டில் எங்கட மக்கள் போராட்டத்தாலும் போராளிகளும் பார்வையற்றோரும் கையிலந்தோறும் காலந்தோறும் இரத்தமும் சதையும் பிண்டமாக அங்கே கிடக்கிற நேரத்தில் நாங்கள் எங்கட மண்ணை விழிப்புணர்வோட பார்க்காம இருக்கு. இன்னொரு பக்கத்தை பார்ப்பதுன்றதே மிகப்பெரிய சொன்னால் எனக்கே பஞ்சம், நானே சாப்பிட வழி இல்லை, அடுத்தவனுக்கு நான் சாப்பாடு கொடுக்க முடியாது. அப்ப நாங்கள் இன்னும் இப்ப அதாவது வந்து இந்திய அரசியல் ஒரு போக்காக எங்களுடைய மக்கள் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறோம்ன்றத சிந்திக்கக்கூடியதா இருக்குது. எல்லாரையும் நான் தவறு சொல்ல சிந்திக்கக்கூடியதா இருக்கிறது. இங்க இருந்து நிதிகள் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஒன்று நிதி வழங்க வேணுமா? எங்கட சொந்த நாட்டில் போர்க்களத்தில் நாங்கள்லாம் போராட்டத்துக்கு கழி கொடுத்தனாங்க. அந்த போராட்டத்தில் போராட்டம் இப்படி இருக்கின்ற சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலைக்கு இவர்கள் அதுக்கான ஒரு கடைசி கேள்வியாக வைத்துக்கொண்டு சுருக்கமாக பார்த்து சொல்லுங்க, நேரம் முடிகிறது. சீமான் தன்னுடைய பாதையை எந்த இடத்துல மாற்றணும்னு நினைக்கிறீங்க? சீமானை பொறுத்தவரையில் சீமான் வந்து ஈழத்தமிழர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஈழத்தமிழர்கள் எதிர்பார்க்க வேண்டாம். சீமான் தமிழக அரசியலில் தன்னுடைய பாதையை தமிழ் மக்களுக்கான பாதையை செய்து கொண்டு போகணும். மற்றவர் அளவுக்கு முறை தமிழ் தேசியம் பேசுவார் இருந்தால் அவர் எந்த காலத்திலுமே தமிழ்நாட்டில் வர முடியாதுன்றது என்னுடைய விருக்கமான ரெண்டு விஷயம் இருக்குது. என்ன சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னால் சீமான் தமிழ்நாட்டு அரசியலை அதிகமாக பேச வேண்டும் என்றது உண்டு. ஆனால் தமிழ்நாட்டிலே உணர்வுபூர்வமாக தமிழகத்துக்கான ஆதரவு தளமுண்டை காத்து வைத்திருக்க வேண்டிய தளத்திலேயும் அவர் மட்டுமில்லை, நான் சொல்ல விடுறேன், அவர் மட்டும் இல்லை, தமிழகத்தை ஆதரிக்கிற உணர்வாளர்கள் எல்லாருக்குமே அந்த பங்கு இருக்கு. அதில் சீமான் இப்போ கொஞ்சம் மேலதிகமாக நிற்கிறது. ரெண்டு விடயத்திலே அவர் மிக அவதானமாக பயணிக்க வேண்டும் என்றுதான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ முதற்தரமாக எலெக்ஷனில் வந்திருக்க இவர் தான் பட்ட பிரச்சனைகளை தானாக கலைஞெடுக்கணும். இப்போ இதில் நாங்கள் ஒரு பகுதிகளை இல்லை சொல்லியிருக்கிறோம், எங்களுக்கு தெரிந்த அளவில் நாங்கள் ஆய்வுபூர்வமாக ஆய்ந்திருக்கிறோம் எல்லாரும். ஆனாலும் இது அவர் தான் முடிவு செய்ய வேணும், எதைத்தான் மாற்ற வேண்டும், எது தனக்கு ஈட்டது, இனித்தான் இதை கலைஞெடுக்கணும் என்றதை அவர் தான் முடிவு செய்யணும். என்னை கேட்டால் அவர் திராவிடத்தால் மீண்டும் திராவிடத்தை எதிர்க்கிறேன் என்று சொன்னதை சாட்டாக வைத்துக்கொண்டு அவரை சுற்றி மதவெறியர்கள் சாதி வரியர்கள் வந்துவிட்டதாக நான் அவருடைய தொண்டர்கள் அவருடைய பதிவுகளை பார்க்கின்ற பொழுது உணர்கின்றேன். இப்படியான தவறான சக்திகளை அவர்கள் கலைந்து ஒரு முற்போக்கு சக்திகளோடு இணைந்து அவர் பயணிக்கின்ற பொழுது அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு.